ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கி நாளைக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு இதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, சோழனும் நிலாவும் வெளியில் கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வெளியில் பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நடேசனை தான் ஃபஸ்ட்டு காமிப்பாங்க. நடேசன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சிட்டு ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு வருவார். உடனே சேரன் தான் போயிட்டு, ஏன்ப்பா நல்லா அதுவுமா போய் அதிகமாக குடிச்சிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, என்னடா ஆரம்பத்தில் தான் கையில் காசு கிடையாது, நான் குடிக்காமல் ஜாலியாக குடிக்காமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடந்தேன். இப்போ என் கையில் காசு புழங்குது, வேலைக்கு போகிறேன், இப்போ பிஸ்னஸ் மேன் ஆகிட்டேன், அப்போ குடிக்காத எப்படிடா இருக்க முடியும்? கண்டிப்பாக நான் குடிச்சிட்டு தான்டா வருவேன். அதுலேயும் வேறு என் பையனுக்கு வேறு கல்யாணம் ஆகிருக்குது, என் மருமக வேறு வீட்டுக்கு வந்துட்டேன், அதை செலிப்ரேட் பண்ண வேணாமா? கண்டிப்பாக நான் குடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடின்னு ஜாலியாக வருவாங்க. உடனே பல்லவனும் பாண்டியனும், அண்ணா டெக்கரேஷன்லாம் முடிஞ்சிடுச்சு, நான் வந்து பாருண்ணா ஒரு முறை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு இவர் போய் பார்ப்பார். உடனே வந்து, ஐயோ செல்ஃபி எடுக்க மறந்துட்டேனே, நான் போய் எடுத்துகிட்டு வந்தேன், இதெல்லாம் போய் செல்ஃபி எடுப்பாங்களா, வாடா அப்படின்னு. டேய் பல்லவா நீ இப்போ அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சொல்லுவார். உடனே நடேசன் வந்து என்ன சொல்லுவார்னா, என்னடா ஃபஸ்ட் நைட்டுக்கா ரூம் ரெடி பண்ணுறீங்க, அடடா ஒரே ஒரு ஹார்ட்டை போட்டு வச்சுக்கிறீங்க, ஏன்டா அங்கங்கே குட்டி குட்டியாக நிறைய ஹார்ட்டு போட வேண்டியதானடா, என்னடா சிம்பிளாக முடிச்சிட்டிங்க, நான் வேணா வந்து போடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளார போவார். ஐயோ நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சேரன் வந்து நடேசனை இழுத்துக்கிட்டு வெளியில் வருவார். என்னடா இவர் இந்த நேரத்தில் பார்த்து இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கிற, நிலா வந்தாருன்னா தப்பாக நினச்சிக்க போதுடா அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பாண்டியன் வந்து பார்த்துக்கலாண்ணா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். உடனே வந்து இவர் தனியாக உட்காந்து வெளியில் குடிச்சுட்டு இருக்கும்போது சோழனும் நிலாவும் பைக்கில் வந்து இறங்குவாங்க. மருமகளே மருமகளே வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடின்னு இருப்பார் நடேசன். அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு அவர் பாட்டு மட்டுமே பாடின்னு இருப்பார். சேரன் வந்து என்ன சொல்லுவார்னா, நிலா கிட்ட வாப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். சொன்னதுக்கப்புறம் குடிச்சிட்டு வந்திருக்கிறப்ப நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதானே, ஏன்னா இதெல்லாம் நான் டெய்லியும் பார்க்குறது தானே, இன்றைக்கி என்ன புதுசா அப்படின்ற மாதிரி. அவர் சாப்பிட்டாரான்றது கேளுங்க, ஏன்னா பிபி இருக்குது, அவரை சாப்பிட வைங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இவர் சோழன் வந்து, நீ இப்போ ரூமில் ரெஸ்ட் எடு நிலா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. டோருக்கு திறந்து உள்ளார வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். ரொம்பவே அப்படியே ஆச்சரியத்தில் அப்படியே அமைதியாக நின்று பார்ப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்கும், அவங்களும் அதை ரசிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சில்லுன்னு இருக்கும், என்னன்னு பார்க்கும்போது ஏசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதையும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இவங்க பல்லவனும் பாண்டியனும், அண்ணா வானா ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். ஏண்டான்னா இப்போ நிலா அதை பார்த்துட்டு கத்த போகிறாங்க, அடிக்க போகிறாங்க, திட்ட போகிறாங்க, வானா ஓடிடலாம் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் சொல்லுவார். இருடா வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் வந்து சொல்லுவார். உள்ளே போனதுக்கப்புறம் நிலா அமைதியாகவே ஆகிடுவாங்க. அப்படியே அந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதை பிடிச்சி போய் அங்கேயே உட்காந்துருவாங்க. உடனே வந்து சோழன்கிட்ட தான் சொல்லுவாங்க, அண்ணா கண்டிப்பாக நீ எப்படியும் அடி வாங்க போகிற, தயவுசெய்து வந்துரு, போகவே போகாத உள்ளார அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவனும் பாண்டியனும் சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னடா இப்போ என்னை கிண்டல் பண்ணணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுப்பார். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளார போவாங்க. என்ன போயிட்டு அமைதியாகவே இருக்கிறாளே, ஏதோ கத்துவான்னு பார்த்தா அமைதியாகவே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு நேராக உள்ளார போவார். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அமைதியாகவே இருப்பாங்க. வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க நிலா சொல்லுவாங்க. உள்ளார போயிட்டு, இதெல்லாம் ஏசியெல்லாம் வேறு போட்டிருக்கிறீங்க, ரூமெல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்லும்போது, ஆமாம் நிலா இப்போ நீ என் ஒய்ஃப் ஆகிட்டல்ல, அதனால தான் ஏசியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், இப்போ உனக்கு என்ன தேவை இருக்குது, என்ன வேணுன்றது நான் பார்த்து பார்த்து பண்ணணும் இல்லையா, இனி என் ஒய்ஃப் ஆகிட்டெல்லாம், இதுக்கு முன்னாடி கூட நான் ஒய்ஃப் தானே, எல்லாருக்கிட்டையுமே என்னை ஒய்ஃபு தானே சொன்னீங்க, அப்போல்லாம் ஏசி மாட்டவே இல்லை, இப்போ மட்டும் என்ன அக்கறை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, அப்போ வந்து கையில் காசு இல்லை, ஒரு இதுவாக இருந்துட்டோம், ஆனால் இப்போ எனக்குன்னு ஒய்ஃபுன்னு நீ ஆகிட்ட இல்லையா, அதனால் இப்போ நான் எல்லாமே உனக்கு பார்த்து பார்த்து செய்யணும். இன்னொன்று பார்த்தேன்னா, உங்கள் அப்பா வந்து வருவாங்க, எதனா பிரச்சனை பண்ணி உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, என்கிட்ட பிரிச்சுருவாங்க நான் பார்த்தேன், ஆனால் அவரை பிரிக்கிற மாதிரி வந்துட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணி எனக்கு வச்சுட்டு போகும்போது நீயும் எனக்கு வந்து சோழன் தான் வேணும்னு அவ்வளோ ஒரு கிளியராக சொல்லும்போது, நான் ஸ்டார்டிங்கில் இந்த வேலையை அவரை பண்ண சொல்லியிருந்திருக்கலாம், அதனால தானே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு
எனக்கு கிடச்சிது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் சோழன் வந்து சொல்லுவார். ஆசை தான் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இவர் சும்மா லைட்டாக அடிப்பாங்க நிலா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க. உட்காருங்க அப்படின்ற மாதிரி. இல்லை நான் டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்படின்னுவாங்க. இல்லை நான் வெளியில் போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு போகல, உள்ளே இருந்துட்டு நான் டோர் க்ளோஸ் பண்ணட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. மூடிட்டு வாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அடங்க சோழா, எப்படிரா இதெல்லாம் அமைதியாக இருக்கிறா, டோர் க்ளோஸ் பண்ண சொல்கிறா அப்படின்ற மாதிரி சோழன் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவார். டாப்பால் போட்ட சத்தம் கேட்ட உடனே பல்லவன் எழுந்துட்டு, அண்ணா டாப்பால் போட்டுட்டாருண்ணா, அண்ணன் சத்தமே வரல, அடிக்கவே இல்லை, அண்ணி திட்டவும் இல்லை, அமைதியாகவே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு பாண்டியனும் ஆமாண்டா எனக்கும் தான் ஆச்சரியமாக இருக்குதுடா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு சேரன் வந்து உடனே என்ன சொல்ல, டேய் சும்மா பேசிக்கிட்டே இருக்காதீங்க, கம்முன்னு படுங்கடா அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார். உடனே வந்து டோர் க்ளோஸ் பண்ணிவிட்டு சோழன் உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு சேரன் மனசில் அவ்வளோ சந்தோஷம், ஒரு ஹாப்பி. சரி ஜாலியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் தூங்க ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே படுக்க ஆரம்பிச்சிருவாங்க. உள்ளார போயிட்டு இவர் நிலா கிட்ட தான் பேச ஆரம்பிப்பார். என்ன நிலா, அப்புறம் அவங்க நிலா வந்து எல்லாத்தையுமே கிளியராக சொல்லுவாங்க. நம்ம லைஃப்பில் வந்து நான் இனி உங்களுக்கு ஒய்ஃப் ஆகிட்டேன், நீங்கள் சம்பாதிக்கிறது என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும், நான் சம்பாதிக்கிறது உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன், வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்குது, மாற்றணும். அதுக்கப்புறம் நம்மளும் லைஃப்பில் வந்து முன்னேறிக்கிட்டே போகணும், நமக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நிலா இதெல்லாம் நான் செய்கிறேன் நான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுன்ற பொறுப்பை விட நம்ம சேவிங்ஸுன்னு பண்ணணும், நம்மளை பார்த்து கேவலமாக பார்த்தவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லுவாங்க. கண்டிப்பாக நிலா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லுவார். உடனே என்ன பண்ணுவார், என்ன பேசிட்டு அமைதியாகிட்டா, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்ற மாதிரி, சரி கை போடுவோம், என்ன பண்ணுறான்னு தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் லைட்டாக பேசிக்கிட்டு அப்படியே தோல் மேலே போடுவாங்க. தோல் மேலே போட்ட உடனே நிலாவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா கைக்கிட்ட போவோம். பயந்துக்கிட்டு உடனே சடனாக எடுத்துடுவார். இல்லை நிலா, சாரி தெரியாமல் கைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன்னு சொல்லுவார். அதுக்கு என்ன பரவாயில்லைன்னு சொல்லிட்டு இவங்களே கையை பிடிச்சி மறுபடியும் தோல் மேலே போட்டுக்குவாங்க. இவர் வந்து கிட்ட உட்காந்துக்கிட்டு அவங்க நிலா வந்து சோழன் தோல் மேலே சாஞ்சிக்குவாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எபிசோடு முடிப்பாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிலாவும் சோழனும் வந்து தூங்கிட்டு வர்றதுக்கு லேட் ஆகும். உடனே சேரன் தான் வந்து டோரை வந்து தட்டுவாங்க. உடனே சோழன் தான் போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அவர் சேரனை பார்த்த உடனே அவருக்கு ஒரே வெக்கமாக வந்துடும். அண்ணா என்னடா பண்ணது நிலா, அது மாதிரி டீ போட்டிருக்கிறேன் கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேளு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நான் அந்த கேட்குறேண்ணா அப்படின்ற மாதிரி, நிலா அது மாதிரி டீ போட்டிருக்குறான் அண்ணா உன்னை கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, இதோ வரேன் இருங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இல்லைங்க நான் குளிச்சுட்டு குடிக்கிறேன், நீங்கள் வைக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து சேரனை வந்து புரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு வெளியில் உட்காண்ட்ருப்பாங்க. உடனே பாண்டியனும் பல்லவனும் தான் போயிட்டு சோழனை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அண்ணா ஜாலியாக இருந்திருக்கிற போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு என்னடா பொறாமையாடா அப்படின்ற மாதிரி தான் அவர் கேட்பார். இல்லைண்ணா நான் கண்டிப்பாக உள்ளே போன உடனே அண்ணி கண்டிப்பாக உன்னை அடிப்பாங்க திட்டுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்த்தேன், நீ எப்படியும் வெளியில் வருவேன்னு சொல்லிவிட்டு அண்ணா வேற உனக்கு தலைக்காணியும் பெட்ஷீட்டும் கொண்டு வந்து வச்சிடுச்சு, அது பாரு நாங்கள் ஒரு இடமும் உனக்கு விட்டுட்டு தான் நாங்கள் படுத்துகிட்டே தூங்கணும், எப்படியா இருந்தாலும் வெளியில் வந்துடுவேன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது, ஆனால் நீ வரவே இல்லைண்ணா அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவன் வந்து சொல்லுவார். ஏன்டா உங்களுக்கு பொறாமடா, கல்யாணம் ஆகிடுச்சில்ல, குடும்பஸ்தன் ஆகிட்டேன்டா இப்போ நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். உடனே வந்து ஜாலியாக இருந்திருக்கிற போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவாங்க. ஐயோ பாண்டி பாண்டி அப்படின்ற மாதிரி தான் இவர்கிட்ட போயிட்டு அவரை கட்டி பிடிப்பார். டேய் சும்மா இருடா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாண்டியன் வந்து சொல்லுவார். இல்லைடா ஜாலியாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் பேசுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கெல்லாம் போகணுண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிலா சொல்லியிருக்குது. நான் ஆஃபீஸில் நிலாவை விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஓனரை பார்க்க போனோண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சொல்லுவார். சரி நீயும் கிளம்பு, நானும் 2 நாள் ஆச்சு கடைக்கு போய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாண்டியனும் அங்கே கிளம்பி போவாங்க. அந்த நேரத்தில் வானதி தான் வருவாங்க. வானதியை கூப்பிட்டு இவருக்கு கிண்டல் பண்ணுவார். என்ன வானதி
100 கோடி சம்பாதிக்கிறேன்னு போனேன், சம்பாரிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் கிண்டல் பண்ணுவார். நாங்களும் சம்பாரித்து கொடுப்போம், நாங்களும் கடை வைக்க சொல்லியிருக்கிறோம், எங்கள் நைனா கிட்ட சொல்லியிருக்கிறேன், எனக்கு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, தெரியுமா உனக்கு? கண்டிப்பாக நானும் வந்து ஒரு தொழிலதிபராக ஆவேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதி வந்து சொல்லிட்டு போவாங்க. நீ சொன்ன செஞ்சாலும் செய்வடி அம்மா அப்படின்ற மாதிரி தான் இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேரனை தான் காமிப்பாங்க. சேரன் வந்து பார்த்திங்கன்னா அனுஷ்கிட்ட தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்றது, என்ன பையா வேலையெல்லாம் கல்யாண வேலையெல்லாம் அவ்வளோ இருந்தது, நீங்கள் பாட்டுன்னு விட்டுட்டு வந்துட்டீங்க, ஏன் இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கு, அதெல்லாம் இல்லைடா, ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குடா, நான் சோழனும் நிலாவும் சோழன் லைஃப் எப்படி போகும், நிலா சேருவாங்களா சேர மாட்டாங்களா, விவாகரத்து வர ஆயிடுச்சுன்னு ரொம்பவே பயத்தில் இருந்தேன் அனீஷ் நான். ஆனால் இன்றைக்கி நிலா வந்து மறுபடியும் சோழனை கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு அந்த கல்யாணத்தை பார்க்குற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துச்சு. எல்லாருமே பார்த்தோம், சந்தோஷமாக இருந்தோம். சோழனுடைய வாழ்க்கை எப்படி போகுன்றது நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நிலா வந்து சோழனுக்கு ஒரு ஒரு அந்தஸ்து கொடுத்துருச்சு. இனி வந்து சோழன் நிலாவை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். இனி நிலா வந்து சோழனை பார்த்துக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. இனி வந்து பாண்டியனுக்கு தான் வந்து நான் கல்யாணம் பண்ணணும். பாண்டியனுக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார். அதுக்கப்புறம் சந்தா எப்படி இருக்குது, கால் பண்ணுச்சா, பேசுனீங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து கேட்பார். அதுக்கப்புறம் வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை, எதுவும் தொந்தரவு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து கேட்பார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பையா, நீங்கள் கால் பண்ணி கூட பேசுங்க, அவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க வீட்லேயும் அப்படின்ற மாதிரி தான் வந்து அனீஷும் சொல்லுவார். சரி, நான் அப்புறமேட்டு கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.